இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு, அவைகளை கைக்கொள்ளுகிறதினால் மிகுந்த பலனுண்டு. சங்கீதம் 19:11. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கைக்கொள்ளுகிறதினால் மிகுந்த பலனுண்டு. உண்டு என்கிற தலைப்பில் இன்று 4வது நாளாக கர்த்தருடைய வேதத்தை கைக்கொள்ளுகிறதினால் மிகுந்த பலனுண்டு என்று தியானிப்போம். அவைகளை கைக்கொள்ளுகிறதினால் என்று நாம் வாசிக்கும் போது எவைகளை என்று 7ஆம் வசனத்திலிருந்து நாம் அறிகிறோம். கர்த்தருடைய வேதத்தை கைக்கொள்ளுகிறதினால் மிகுந்த பலனுண்டு. ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கைக்கொள்ளும் போது பாவம் செய்வதிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். தெரியாத இடங்களுக்கு நாம் செல்லும் போதும் கூட நம்முடைய மொபைலில் உள்ள ஜிபிஎஸ்ஸை பயன்படுத்தி நாம் போக வேண்டிய வழியை அறிந்து கொள்கிறோம். இதுபோல வேத வசனம் நம்முடைய ஆவிக்குரிய ஜிபிஎஸ் ஆகும். நாம் பரலோகம் செல்ல, பரிசுத்தமாய் ஜீவிக்க நமக்கு பாதை காட்டுகிறது. தேவனுடைய சந்தோஷத்தை, சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும் வழியை நமக்கு காட்டுகிறது. நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கைக்கொள்வதற்காக எடுக்கின்ற பிரயாசங்களை, அதற்காக நாம் படுகின்ற வேதனைகளை, அதை பொறுமையோடு சகிப்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை கைக்கொள்ளுகிறதினால் நமக்கு மிகுந்த பலனுண்டு. கர்த்தருடைய வழிகளை கைக்கொண்டு வந்ததால் தாவீது பெற்றுக்கொண்ட பலனை பற்றி 18ஆம் சங்கீதம் 21 முதல் 24 வசனங்கள் வரை இவ்வாறு கூறினார். கர்த்தருடைய வழிகளை கைக்கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. அவர் முன்பாக நான் மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலனளித்தார். கர்த்தருடைய வார்த்தைகளை கைக்கொள்ளும் போது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அடுத்தபடியாக கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கைக்கொள்ளும் போது நம்முடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஈசாக்கோடே பேசும்போது, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அப்படியே பஞ்ச காலத்திலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஈசாக்கு விதை விதைத்த போது கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான் என்று 12ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். எனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பலத்தின் மத்தியிலும் நான் கர்த்தருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு வந்தேன், என் பரிசுத்தத்தை காத்து கொண்டு நடந்தேன், ஒரு பலனையும் நான் காணவில்லையே என்று மனம் சோர்ந்து போயிருந்தாலும் தொடர்ந்து கர்த்தருடைய வழிகளை காத்து நடப்போம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலனிருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்டமாட்டான் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் அவர் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறார். சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு நடப்போம். அவைகளை கைக்கொள்ளுகிறதினால் மிகுந்த பலனுண்டு. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு நடந்து நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட, எங்கள் குடும்பம் எங்கள் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட நீங்க உதவி செய்ய ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு நடந்து மிகுந்த பலனை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.